முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரச வதிவிடத்திலிருந்து வெளியேறிய பின்பு பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, இந்த நாட்டில் இடம்பெற்ற 30 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் என்றும் கூறியிருந்தார். சர்வதேச அழுத்தங்களுக்கு தலைபணியாமல் தனது நாட்டுக்காக தனது கடமையை சரிவர செய்த ஒரு தலைவர் என்றும் கூறியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 3 மகன்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் மஹிந்த ராஜபக்சவை பார்த்து கொள்ள முடியாதா என்று சிலர் கேட்கிறார்கள். தனது தந்தையை பார்த்து கொள்ளும் எளிமை நாமலுக்கு இருப்பதாக கூறியிருந்தார். எனினும் விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனையுடையோர் இந்த நாட்டில் இன்னும் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் இந்த நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் கூறியிருந்தார். அதனால் தான் அரகல காலகட்டத்தில் கூட நிதி வாரி வழங்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பாகமாகத்தான் மஹிந்த ராஜபக்சவும் வெளியேற்றப்பட்டுள்ளார். அதே சமயம் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் விஜயராம மாவட்டத்திற்கு செல்ல மாட்டார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அவரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். தமது நாட்டுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி தந்த ஒரு தலைவருக்கு வேறு நாடுகளில் யாரும் இவ்வாறு செய்வதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார மேலும் தெரிவிச்சிருந்தார். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் உரும்புராய் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர்களுக்கு எதிராக விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரும்புராய் பகுதியில் உள்ள வீதியால் வைத்தியர் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கே மதுபோதையில் நின்று கொண்டிருந்த குழுவினர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்குமாறு நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய போது அங்கே வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கோப்பாய் போலீசார் நேற்று தினம் 3 கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 3 இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் எதிர்வரும் 22ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அவருடைய சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச அவர்களை தங்காலையில் இருக்கின்ற தனது இல்லத்துக்கு சந்திக்க சென்றுள்ளதாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. தங்காலை கால்டன் இல்லத்துக்கு தன்னுடைய மனைவியுடன் சென்ற கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் நீண்ட நேரமாக உரையாடியதாக கூறப்படுகிறது. 2.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீடித்த இந்த உரையாடல் குடும்ப நிலவரங்கள் தொடர்பாகவும் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ச தனது மதிய உணவை மஹிந்த ராஜபக்சவுடன் உண்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்பு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்பியதாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இந்த ஒரு சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.